அடிக்கிற வெயிலுக்கு வாரம் ஒரு தடவ நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களா இருக்கும்போது விடாம இந்த மாதிரி வெயில் காலத்தில வாரம் ஒரு தடவ கண்டிப்பா நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாட்டி விட்டுருவேன். இப்போ பிள்ளைங்க கொஞ்சம் பெருசானதுனால நல்லெண்ணெய பார்த்தாவே தெறிச்சு ஓடுறாங்க. நேத்து நைட்டு வந்து சொல்லி வச்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு. நாளைக்கு கண்டிப்பா தேய்ச்சி விடுவேன் அப்படின்னு சொன்னதுனால, பிரஜன் வந்து அம்மா நான் காலையில தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா எந்திரிச்சு வந்து அவன் தேய்ச்சிக்கிட்டு மொட்டை மாடியில கொஞ்சம் நேரம் நின்னுட்டு வாப்பான்னு சொன்னேன். அவன் போயிட்டான். அனிஷா எழுப்பி அதுக்குள்ள அவன வந்து சொல்லி சமாதானப்படுத்துறதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. அம்மா அரிக்கும்மா நல்லெண்ணெய் தேய்ச்சா கண்ணில் பட்டுருமா எரியுமான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அவனையும் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவனுக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி 2 பேரும் மாடியில் நின்றுட்டு வந்திருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து அது வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதா இருந்தால் பெரும் வயிற்றோட தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கூட கொடுக்கறதில்ல. அதனால் அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தலை குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு வந்தாங்க. தலை குளிப்பாட்டி விட்டுட்டு அப்படியே நானும் குழிப்பணியாரம் சுட ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் சட்னி வச்சு அவங்க அப்படியே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் வெயிலுக்கு மோர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோர் கடைஞ்சிருந்தேன். இந்த கொஞ்சமாக தாங்க ஊற்றி வச்சுருந்தேன். அதில் பாருங்கள் அதுலேயும் கொஞ்சம் வெண்ணெய் வந்திருந்தது. அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வைங்களேன், அப்படியே கொஞ்சம் சாக்லேட் மாதிரி கொஞ்சம் இறுகி இருக்குமா, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே பிள்ளைங்களாம் மோர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நேற்று மதியம் வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன். அப்படியே வாழைக்காய் பொரியல் வச்சு மதியானம் லஞ்சும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.